வெல்கம் டு மிஸ் குக் சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது அத்து பர்மா ஃபுட். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தது உங்களுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அத்துன்றது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். தேவையான பொருள் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். உப்பை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இது அன்னைக்கே சொன்னதான், மசால் மட்டும் செய்யும்போது செஞ்சது தான். வறுத்த பூண்டை எண்ணெயில் வறுத்து கொஞ்சம் மசால் போட்டு எண்ணெயில் வறுத்து வச்சுருக்குறோம். அந்த எண்ணெய் இது அத்துக்கு செய்யக்கூடிய நூடுல்ஸ். இதில் தான் செய்யணுன்றது கிடையாது. நம்ம மேகி நூடுல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம நார்மல் நூடுல்ஸில் கூட இதை இந்த செய்யலாம். வெங்காயம் சீச்சு வச்சுருக்கிறேன். அதேமாதிரி மல்லிச்செடி, இது உடச்சக்கடலை மாவு, உடச்சக்கடலையை பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், வறுத்த வெங்காயம். இது என்னென்னா வடை, அத்தோக்கு போடக்கூடிய வடை. இது எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பச்சரிசி மாவு, கடலைப்பருப்பு, அவ்வளோதாங்க. இது ரெண்டுத்தை வச்சு மட்டுமே செய்யக்கூடியது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த நூடுல்ஸில் இந்த வடையை உடச்சி போட்டிருக்கேன். ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி வடை இல்லாதவங்க இந்த ஓட்டை வடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சீச்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டிருக்கேன். கோஸு, வறுத்த வெங்காயம், காரத்துக்கு தேவையான காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா காரம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. உடச்சக்கடலை மாவு, பூண்டு வறுத்த எண்ணெய், இது கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது உப்பு தண்ணி, 1 ஸ்பூன் புளி தண்ணி, புளி தண்ணி 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லிச்செடி, அவ்வளோதாங்க. இதை நம்ம கையில் தாங்க பண்ணணும், ஸ்பூனில் பண்ணுது அந்த மிக்ஸ்டு அந்த பதம் வராது. என்னடா கையில் பண்ணுறேன்னு நினச்சிட்டு போகிறீங்க.